ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டினுடைய நுரையீரல் கோட் லங்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டினுடைய நுரையீரல் லங்ஸ் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஒரு நுரையீரல் வந்து 75 ருபீஸு, ரெண்டும் 150 வந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது க்ளீன் பண்ணுறதுக்கு. லேசாக அது மேலே ரத்தம்லாம் ஒட்டியிருக்கும். அதை தண்ணியில் வச்சு நம்ம அலசி கையால் தேய்ச்சி கழுவுனோம்னாலே வந்துடும். மேலே லேசாக ஏதாவது ஒட்டி இருந்தது கொல கொலன்னுன்னா அதையும் நம்ம கையால் லேசாக எடுத்துட்டு தேய்ச்சி கழுவுனோம்னா அது எல்லாமே வந்துடும். அந்த ரத்தமாக இருக்கிறத மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னாலே போதும். இதை நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துட்டோம்னாலே நல்லா சுத்தமாகிடும். பார்த்திங்கனாலே தெரியும், முன்னாடி நல்லா டார்க்காக ரெத்த கலரில் இருந்தது. அதை நம்ம கழுவ அந்த கலர்லாம் போய் நார்மலாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா தேய்ச்சி கழுவும் போதே நல்லா சூப்பராக சுத்தமாகிடும். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக சமைச்சிடலாம். இது அப்படியே சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருந்தது. சமைக்கிறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இதை எப்படி சமைக்கிறது அப்படின்னா, நம்ம நேரடியாக ஸ்டீம் பண்ணவோ இல்லை இதை அப்படியே வெட்டி சமைக்கவோ கூடாது. இந்த நுரையீரலில் நிறைய கழிவுகள்லாம் இருக்கும். அந்த கழிவுகள்லாம் நீக்கிறதுக்கு நம்ம இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மெத்தடில் தான் நம்ம சமைக்கணும். அப்போ தான் அந்த கழிவுகள்லாம் வெளியேகும். இப்போ நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த லங்ஸை நுரையீரலை அதில் வச்சுட்டு அந்த டியூப் மாதிரி இருக்கிறத வெளியில் விட்டுறணும். இப்போது அந்த டியூப் வந்து வெளியாகிற இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சிடணும். ஏன்னா அந்த கழிவுகள்லாம் அதுலேருந்து வெளியாகும். இப்போ இந்த லங்ஸ் வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை கொதிக்க விட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். நல்லா ஹையில் வச்சு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த நுரையீரல் அந்த டியூப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நுரையெல்லாம் வெளில வரும். இந்த மாதிரி தான் அந்த கழிவுகளை அதுலேருந்து சுத்தம் பண்ணணும். இந்த நுரையீரல்லேருந்து அந்த நுரையெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சமைக்கலாம். மினிமம் வந்து ஒரு 15 நிமிஷம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளார இதெல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 20 நிமிஷத்துலேயே மேக்ஸிமம் வந்து அந்த நுரையீரல்லேருந்து நுரையெல்லாம் வெளியில் வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும், முதல்ல தொலைன்னு இருந்துச்சு. இப்போ நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த லங்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த ஓரத்தில் வச்சுருக்கிறதுனால அந்த லங்ஸ் வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். லேசாக நம்ம எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து ஒட்டாமல் நவந்துக்கும். நம்மளுக்கு அதில் பிடிச்சிக்காமல் நவந்து வந்துடும். ஒரு 15-20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெளியில் தொங்குற பகுதிகளையும் எடுத்து உள்பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நுரையீரல் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தெல்லாம் தணிக்கும். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் குறைவாகவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப உப்பு தாங்காது. சேர்த்துட்டு நல்லா அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க நுரையீரலை அது கூட சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வதங்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துற வேண்டியதான். மசாலா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல டார்க் கலரும் கிடைக்கும், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் கவுச்சி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சமாக துளி அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல டார்க் கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் மசாலாஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறவங்க கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நிறையா மசாலாஸ் போடும்போது தான் அந்த கவுச்சி வாடெல்லாம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். மசாலா தூக்கலாக தான் போட்டு சாப்பிட்ணும் அதுக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு
தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மிக்ஸியை அலசி அதில் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே வெந்தது தான். நம்ம இந்த மசாலாஸு இந்த தேங்காய் அதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இல்லாட்டினா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால ஒட்டும் இல்லாட்டினா. அதனால் நம்ம அப்பப்போ திறந்து கலந்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும், செமி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும், நல்லா ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா டார்க் கலராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆட்டினுடைய எந்த பகுதி நம்ம சாப்பிட்றோமோ அந்த பகுதி நம்ம உடம்புல இருக்கிற பகுதிக்கு ரொம்ப நல்லது. இது உஷ்ணத்தை மட்டும் தணிக்காது, நம்ம நுரையீரலுக்கும் நல்லது. இதெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்து தூவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பரான கோட் லங்ஸ் ஃப்ரை ரெடி. இது கொஞ்சம் சதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.